எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு ஹாலோவின் vlog தான் பார்க்குறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஹாலோவினுக்கு 1 வீக்குக்கு முன்னாடிலேருந்து ஹாலோவினுக்காக என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோட பேர் லக்ஷ்மி, என்னோட ஃப்ரெண்டு பேர் சந்தியா. 2 பேரும் சேர்ந்து தான் இந்த யூடியூப் சேனலில் பண்ணிகிட்ருக்கோம். எப்பவும் போல் நம்ம வீடியோவுக்கு சொல்கிறது தான், நீங்கள் ஹாலோவினை எப்படி இங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வீடை எப்படி டெக்கரேட் பண்ணுறாங்க, கடையில் என்ன மாதிரி திங்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இல்லை நீங்கள் தம்ப்நெயில் ஹெட்டிங்லாம் பார்த்து உள்ளே வந்து உங்களுக்கு இந்த கண்டென்ட் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. கமெண்ட்ஸ்லாம் போட்டு இந்த ஹாலோவின் டெக்கரேஷன் பற்றி ஷார்ட்ஸ்லையுமே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கிறோம். அந்த கேட் கிட்ட இந்த மாதிரி செக்யூரிட்டி ரூம் இருக்கும். அந்த ரூமில் 2 ஸ்கெலிட்டனை வச்சு இந்த ஹாலோவின் தீம்க்கு ஏற்ற மாதிரி டெக்கரேட் பண்ணுறது தான் இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் இருக்கிற அந்த கம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய கமிட்டி இருக்குது. அதில் வந்து இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் நானுமே ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்டெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது, டெக்கரேஷன் பண்ணுறது, கிராஃப்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தீம் ஒர்க் இருக்கும். அதில் நான் வந்து இந்த ஹாலோவின்காக பார்த்திங்கன்னா இந்த காட் ஹவுஸை டெக்கரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே டிஃப்ரெண்ட் பிளேஸில் வந்து டிஃப்ரெண்ட் தீமில் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதில் நான் பம்ப்கின் எடுத்து ஒரு 2 வருஷமாக டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஈஸ்ட் சைடில் இருக்கிற கேட்டை டெக்கரேட் பண்ணி முடிச்சுட்டு இப்போது வெஸ்ட் சைடில் இருக்கிற கேட்டுக்கிட்ட போயிட்டுருக்கோம். இப்போது அந்த ஸ்கெலிட்டனுக்கு ட்ரெஸ்லாம் இங்கே இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் அந்த கார்ட் ரூமில் இருக்கிற ஸ்கெலிட்டனை நம்ம டெக்கரேட் பண்ணணும். இங்கே ஸ்கெலிட்டன் பாக்ஸ் இருக்குது 2, அதாவது இந்த முன்னாடி இருக்கிற கேட்டு ஒன்று, பின்னாடி ஒரு சைடு இப்போ வந்தோன்னீங்களா அந்த கேட்டு, 2 கேட்டுக்கும் இந்த ஸ்கெலிட்டனை வந்து டெக்கரேட் பண்ணி ஹாலோவினுக்கு இந்த இதில் வைக்க போகிறோம். கேட்டை டெக்கரேட் பண்ணி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த ஸ்பேஸில் தான் இந்த பம்ப்கின் தீமை வச்சு டெக்கரேட் பண்ண போகிறது. இந்த கிளிப்பிங் வந்து இன்னொரு நாள் அந்த ஸ்கெலிட்டனை நான் டெக்கரேட் பண்ணும்போது எடுத்த வீடியோ தான் இந்த கிளிப்பிங் வந்து. இது வந்து இன்னொரு கேட்டு, அதாவது 2 கேட்டில் இன்னொரு பக்கம் இருக்கிற கேட்டு தான். இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா உள்ளே வர அந்த ரெசிடென்ட் பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக நின்று பேசிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனாங்க. ஏன்னா வந்து இந்த கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 என்ட்ரன்ஸ் தான் வந்து பீப்புள் வந்து உள்ளே என்ட்ரு ஆகும்போது அந்த ஒரு ஃபெஸ்டிவல் அவங்களுக்கு வந்து இந்த ஹாலோவின் வந்து ரொம்ப பெருசாக கொண்டாடுவாங்க. அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மூடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க. இந்த கிளிப்பிங்லாம் பார்த்திங்கன்னா அசோகா ஆதித்யாவுக்கு ஹாலோவின்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். அவங்க ஏற்கனவே என்ன ட்ரெஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு தான் கடைக்கு கூட்டிகிட்டு வரணும். இல்லைனா இங்கே வந்த பிறகு பயங்கர டைம் எடுக்கும் அவங்களுக்கு. ஏன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. வரும்போது ஒரு பிளானில் வருவாங்க, வந்த பிறகு சேஞ்ச் பண்ணுவாங்க. இவங்க கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கிறதுனால நான் வீட்டிலேருந்து வரும்போதே சொல்லி கூட்டிகிட்டு தான் வந்தேன். தயவுசெய்து அங்கே போயிட்டு திங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணாதீங்க பாப்பா. அப்படி சேஞ்ச் பண்ணுற மூடில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அம்மா எந்த ட்ரெஸ்ஸுமே வாங்க மாட்டேன், கண்டிப்பாக கிளம்பி வந்துட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன். அதனால் எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது. பட் நீங்கள் குட்டி குழந்தைங்களாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒன்று ஆன்லைனில் பார்த்து ஆர்டர் போட்டுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு தெரியும் உங்களுக்கு, என்ன மாதிரி கேரக்டர்லாம் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாவோ இல்லை அவங்கக்கிட்ட கேட்டோ தெரிஞ்சுக்கிட்டு பெஸ்ட்டு ஆப்ஷன் நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. இது வந்து வால்மார்ட்டுக்கு போயிருந்தேன் அன்றைக்கே எடுத்த கிளிப்பிங்ஸ் இதெல்லாம். அன்றைக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபால் சீசனில் இருக்கிற ஹாலோவின் டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 25% ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இது எல்லாமே வால்மார்ட்டில் எடுத்த கிளிப்பிங்ஸை. இதுக்கு முன்னாடி பார்த்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹாலோவின்காக மட்டுமே, அதாவது ஹாலோவின் ட்ரெஸ் மட்டுமே சேல் பண்ணுற ஷாப் தான் அது. ஸ்பிரிட் ஹாலோவின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் பார்த்திங்கன்னா ஹாலோவினுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஷாப்பே ஓப்பன் பண்ணுவாங்க. ஹாலோவின் முடிஞ்சு 2 நாளுக்கு அப்புறம் அந்த ஷாப்பை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. வீட்டுக்கும் வந்தாச்சு. இந்த கடையோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் திங்ஸ் வாங்குறதோ இல்லை ஹாலோவின் காஸ்ட்யூம் வாங்குறதோ பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா
இந்த ஹாலோவின் முடிஞ்சு 2 நாளைக்கு பயங்கர டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இந்த கடையில். ஒரு 50 மேக்ஸிமம் 50% வரைக்கும் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்போ போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையானதை அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கடையை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடையில் எதுவுமே நம்ம ரிட்டர்ன்லாம் பண்ண முடியாது. பண்ணுறான் பாருங்க அவங்க. என்னம்மா கலகலா இருந்து பாப்பா. நீ நல்ல வேலை பாடிலாம் கவர் ஆயிடுச்சு பாப்பா. நல்லா இருக்கு காலெல்லாம். இந்த கேட்டு டெக்கரேட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக வேலை போயிட்டு இருந்தது. இந்த வீட்டு வெளியே வந்து நான் டெக்கரேட் பண்ண ஆரம்பித்தது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் டெக்கரேட் பண்ண ஆரம்பித்தேன். வீட்டுக்கு முன்னாடி டெக்கரேட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா பம்கின்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அதை எடுக்கிறதுக்காக தான் அசோகா அது எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இதை எடுத்து முடிச்சுட்டு வெளியே டெக்கரேட் பண்ணும்போது நாங்கள் 3 பேரும் பேசினதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எவ்வளோ என் கூட வாயாடுறாங்க இவங்க 2 பேரும். இவங்க 2 பேரும் வச்சுக்கிட்டு வேலையும் வாங்கிட்டு வீடியோவும் எடுக்கிறது அது எவ்வளோ பெரிய வேலை அப்படின்றத நீங்கள் பாருங்கள். சின்னதை எடுத்து மாட்டுங்க, சின்னது மட்டும் மாட்டுங்க, பெருசு இருக்கட்டும். கொஞ்சம் உடஞ்சிருக்கு, ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பாப்பா அவ்வளோதானா சாமி? எடுத்துருவாங்க, அவ்வளோதானே இருக்கு. நல்லா பார்த்தீங்களா? சரி வா எடுத்துட்டு வா. குட்டி இதெல்லாம் மாட்டு. இந்த டீ கேண்டில் லைட்டு இருக்கும் பாருங்க உள்ள, டீ கேண்டில் லைட்டு இன்னும் இருக்கும். சொல்லலாம் 10 இதோ இருக்கு பாரு உள்ள. அதை எடு சாமி, எடு சாமி. எங்க எடுத்து வச்சுட்டு எங்க ஓடுறீங்க டப்ப டப்பன்னு? எங்க ஓடணுமா நீ? இப்ப நீ தான் எடுத்து மாட்டுறீங்க. எங்க எதுவுமே இல்லாம எங்கம்மா போறீங்க? வா பாப்பா, நீ போய் தெருக்கு திறந்து விடு சாமி. அப்படியே டைம் இல்லை. வா 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னம்மா படிச்சீங்க நீங்க? அது ஏன் சேவ் பண்ணி வச்சேன்னு தெரியல. தூக்கி போடணும். நான் அதை உங்கள் மெமரிக்காக வைக்கிறேன். தூக்கி போடணும். நீ பாரு, நாளைக்கு வச்சிருவியாம்மா? நாளைக்குள்ள இருக்கட்டும்மா. இருக்கிறதா மா 1 இல்லை 2 எடுத்து மாட்டு சாமி. பாப்பா 10 நிமிஷத்துல முடிகிற வேலையை 1 hour ஆக்குவீங்க பாப்பா. எவ்வளோ நேரமா ஆகுது பாரு சாமி. கீழே எதுக்கு அம்மா வச்சீங்க? இருக்கா பாப்பா? அது எப்படி போன உடனே கிடைக்கும்? எது போனாலும் கிடைக்காது. அங்கே வந்து நான் திருப்பி பார்த்து அதை எடுத்து கொடுத்தா தான் கிடைக்குது. அது நீ உள்ள போய் தேடினீங்களா இல்லையா? சரி அசோக் மித்ரன், நீங்க போய் தேடி பாருங்க. நைட்டு இல்ல அவனுக்கு தெரியல, எனக்கு தெரியாது. அதே எப்படி அவனுக்கு தெரியலன்னா உனக்கும் தெரியாது? யார் சொன்னாரு? ஆமா இருக்குடி. எப்படி இல்ல யார் சொன்னா உனக்கு? உடஞ்சுன்னு வச்சுக்கல ஏதாவது ஜாவ். அசோக் மித்ரன் எல்லாமே தெரியுது. அசோக் மித்ரன் உனக்கு பம்கின் உடைஞ்சா நம்மளும் உடையும். குட் ஜாப், லைக் யூ மேம். அங்கே வைங்க, வீட்டுக்கு முன்னாடி வைங்க. அது அங்கே வைங்க, அந்த டேபிள் மேலே வைங்க. அவ்வளோதான் சாமி இருக்கு. நாம பம்கின் மட்டும் தான், வேற எதுவும் வாங்கல நாம. ஏன் பிளைனா இருக்கு? வேற என்ன வாங்கணும்? பின்ன ஏமா அப்படி? இப்போ ப்ளோயர் எடுத்துட்டு வாத்தாங்க. இருக்கிறது வரைக்கும் போடு பாப்பா. அவ்வளோதானா? இந்த லைட்டில் போடுங்க. அது ரொம்ப குட்டிமா, கீழே தான் விழும் வெயிட்டில். பாரு சாமி, நீ பண்ற வேலையை பாரு.
நீ பாருங்க. ஆனாங்களாம் இட்ஸ் ஓகே. அது இல்லை, இப்போ வெளிச்சத்தில் தெரியாது. அது இப்போ லைட்டை ஆஃப் பண்ணுறதுக்காக ஆதித்யா ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடி வெளியே வந்து ஆஃப் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஹாலோவீன் அன்றைக்கி எடுத்தது. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 5:30 to 7:30 வரைக்கும் ட்ரிக் ஆர் ட்ரீட்டு வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கு மதியம் ஒரு 1 o'clockலேருந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரும் டெக்கரேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அந்த ஏரியாவில் கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வண்டி நிற்குது இல்லைங்களா, அங்கேயும் ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து பம்கின் வந்து நான் மட்டும் எடுத்து இதை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா லாஸ்ட் இயர்லேருந்து தான் இந்த டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த 2 பூவு இந்த தொட்டிலாம் வந்து நம்மளோடது. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா பெரிய ஆர்ச் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அந்த ஆர்ச்சி வந்து சரியாக நிற்கலை. கீழே இருக்கிற தொட்டி பேஸ் வந்து ரொம்ப லைட்டாக இருந்ததுனால பெரிய ஆர்ச்சாக வைக்க முடியல. பட் ஒரு குட்டி ஆர்ச் மாதிரியாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த குட்டியாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து அவ்வளோ அழகாக இந்த பூலாம் இருக்கிறதுனால நின்று ஃபோட்டோலாம் எடுத்துட்டாங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா அசோகா ஆத்தியா ஸ்கூல் விட்டு கூட்டிகிட்டு வர டைம் ஆகிடுச்சு. அவங்க வந்த பிறகு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அங்கங்கே மாட்டிடுங்க. ஆரம்பிச்சிட்டா அம்மா சாமி, விளையாட்டு தான் உடச்சிட்டு போடுங்க. தமிழ் அடி, பொறுமை. ஹெவி. ஓகே. எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு வரேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்த உடனே விளையாட்டுக்கு போயிட்டாங்க, என்கிட்ட இதெல்லாம் கொடுத்துட்டு. இது வந்து ஹாலோவீன் பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறோம். நார்தர்ன் யூரோப்பில் செல்டிக்ஸ் என ஒரு மக்கள் இருந்தாங்க. அந்த மக்கள் அக்டோபர் 31 ஹார்வெஸ்ட் எல்லாம் முடிச்சிருப்பாங்க. அந்த மகிழ்ச்சியில் அது செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதே மாதிரி இன்னொன்று செலிப்ரேட் பண்ணுவாங்க. பேய்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு திரும்பி வரதா அவங்க நம்புகிறாங்க. இதனால் தீ மூட்டி பேய் முகமுடி போட்டு ஆடுவாங்க. இது அக்டோபர் 31 செலிப்ரேட் பண்ணுவாங்க. யூரோப்பில் கிறிஸ்டின்ஸ் இந்த மக்கள் இருந்தாங்க. கிறிஸ்டின்ஸ் கேத்தலிக் சர்ச்சுக்கு போவாங்க. கேத்தலிக் சர்ச்சுக்கு போகும்போது நவம்பர் 1 நியூ செயின்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. செல்டிக்ஸும் கிறிஸ்டின்ஸும் சேர்ந்து ஹாலோ ஈவென்ட் செலிப்ரேட் பண்ணாங்க. ஹாலோன்னா ஹோலி ஸ்பிரிட், ஈவ்னா செயின்ஸ். வருடங்கள் போக போக ஹாலோவீனா மாறிடுச்சு. இப்படி தான் ஹாலோவீன் பேர் வந்தது. உங்களுக்கு இந்த ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும் என்ன நம்புகிறேன். இப்போது ஹாலோவீனுக்கு ட்ரிக் ஆர் ட்ரீட்டுக்கு கிளம்புறோம். ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு அசோகா ஆத்தியா எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. நானுமே பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற நார்மல் பிளாக் ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். அந்த ஹெட்பேண்ட் மட்டும் ஏலியன் கேரக்டரில் அந்த ஹெட்பேண்ட் மட்டும் வாங்கியிருந்தேன். இதுக்கப்புறம் அங்கே நடந்த அந்த லைவ்லியாக இருக்கிற அந்த சவுண்டோடு நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு குட்டி விலாகில் உங்களை நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம். Happy Halloween! No, you look great. Hello. Happy Halloween. Hello. Hi. Tall this year. Taller. Good. Yeah, happy Halloween, guys. Hello, hello. Well, you guys can get some Pokemon packs and also some candy or some toys if you want. Oh! Back on.
My husband, he passed away, but my Very nice. Happy Halloween! Happy Halloween! You're too big to come through here with your thing. Seagull? No, chicken. I don't know. Woo! Spider for yeah, you can go and pick it up. You can go inside. Okay, yeah. How we doing? Good. What's that? No, not this year. Yeah. Hold back this year. I don't want to. What do we miss that? What's that? Kiting. Yeah. Oh, it's that's the fun part. நிறுத்தி வைக்க போனா பாருங்க.